V4U மீடியாவுக்கு பானுப்பிரியா வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவை எடுத்தது ரியாஸ் கே அகமது தான் எடுத்திருந்தார். அப்போது வந்து பானுப்பிரியா அவர்கள்ட்ட அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது பானுப்பிரியா வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகை அப்படின்னு சொன்னதுனால, தலைவர் கூட நீங்கள் ஏதாவது ஒரு படத்தில் நடிச்சிருக்கலாம், இது மிஸ் ஆயிடுச்சு, அல்லது இந்த படத்தில் நான் நடிச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ரியாஸ் கே அகமது வந்து பானுப்பிரியாட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். அதுக்கு பானுப்பிரியா என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, நினச்சிருக்கேன், முள்ளும் மலரும் படத்தில் அந்த சோபா கேரக்டரில் நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அந்த சிஸ்டர் கேரக்டருக்கும் சாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாண்டிங், அதாவது பாசமலர் மாதிரி இருக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். முள்ளும் மலரும் படத்தில் ஷோபா மேம் நடிச்சது சிஸ்டர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு பாசமலர் மாதிரி அந்த ஒரு பாண்டிங் இருக்கும் அந்த கேரக்டரில் ரெண்டு பேருக்கும். அது ஒரு நல்ல படம். அதுக்கப்புறம் ஜானி படத்துலையும் நான் வந்து அந்த ஸ்ரீதேவி கேரக்டரில் பண்ணியிருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கேன். ஜானி படத்தில் வந்து எல்லா பாடல்களுமே நல்லாயிருக்கும். அதில் சாருக்கு பேரா பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும்னு நான் தோணியிருக்குன்னு நினச்சி பார்த்துருக்கேன் அப்படின்னு பானுப்பிரியா சொல்லியிருந்தாங்க. சார் கேரக்டர் டுவெல் ரோல் நினைக்கிறேன். அதில் தென் ஸ்ரீதேவி மேம் வந்து சிங்கராக இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கேரக்டர். அதுவும் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்குறது ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்.